எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாம் யோசிக்கிற விஷயம் எப்படி படிக்கணும், எந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கம்மி நாள் தான் இருக்குது, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா இப்படின்லாம் யோசிப்பீங்க. நானும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதே கன்ஃபியூஷன் தான் எனக்கும் இருந்தது. பட் அதெல்லாம் கிராக் பண்ணி நான் எப்படி கண்டினியூஸாக குரூப் 4 அண்ட் குரூப் 2 கிளியர் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 3 டைப்பில் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டடி பீரியட், எத்தனை வருஷம் நான் படித்தேன், எப்படி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. செகண்ட் ஒன் என்னோடய சோர்ஸ் அண்ட் மெட்டீரியல், எந்த டைப் ஆஃப் புக் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. தேர்ட் ஒன் என்னோடய ஸ்டடி டேபிள். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டடி பீரியட். நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 2023 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் 2022 நான் பாஸ்ட் அவுட். 23 ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக 10 மந்த்ஸில் எனக்கு குரூப் 4 எக்ஸாம் இருந்தது. ஸோ எனக்கு இருக்க ப்ராப்பர் டைம் அந்த 10 மந்த்ஸ்க்குள்ளே நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் சிலபஸ் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருக்க ஒரு பெரிய கொஷின், ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா அல்ல சிலபஸ் படிக்கணுமா அப்படின்னு. ஸோ நான் எடுத்துக்கிட்டது ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா சிலபஸ்லேருந்து தான் கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ நான் சிலபஸில் என்னென்ன டாபிக் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் வேர் டு ஸ்டடி அப்படின்னு மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே கொடுப்பாங்க, இல்லைனா டெலகிராம்லேயுமே அந்த பிடிஎஃப் கிடைக்கும். சிலபஸ் 6 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் பண்ண விஷயம், ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் அந்த டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெஸ்ட்டு 3 ஹவர்ஸ்னால் அடுத்த நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் நான் அந்த கொஷின் பேப்பர் பார்க்கவே 3 ஹவர்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா ஒரு ஸ்கீம் பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, ஆப்ஷனில் 4 ஸ்கீம்ஸுமே கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்கீம்ஸ் தான் ஆன்சராக இருக்கும். பேலன்ஸ் அந்த 3 இருக்குல்ல, அந்த 3 ஸ்கீமை பற்றியுமே நான் உட்காந்து நோட்ஸ் எடுப்பேன், கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எது ரிலேட்டடானது, அது மாதிரி எடுப்பேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கொஷினுமே ஆப்ஷன் வைஸ் நான் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். ஸோ அதுக்கு 3 ஹவர்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் டெஸ்ட்டை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, அதுவும் என்னோடய ரிசல்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அண்ட் செகண்ட் ஒன் சோர்ஸ் அண்ட் மெட்டீரியல். எந்த டைப் ஆஃப் சோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே பெரிய டவுட் இருக்கும். ஸோ நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வர ப்ராப்பரான சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். நான் ஸ்கூல் புக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நான் எந்தெந்த ஸ்கூல் புக்ஸ் படித்தேன் அப்படின்னா 6th to 10th தமிழ் அண்ட் ஓல்டு புக் நான் படித்தேன். 11th 12th தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் படித்தேன். அதே மாதிரியே சிறப்பு தமிழும் படித்தேன். சிறப்பு தமிழில் நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுமோ அதெல்லாம் நான் ஃபுல்லாக படித்தேன். ஸோ தமிழுக்கு நான் இந்த சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். அண்ட் ஜிஎஸ்க்கு எந்த சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னா அதே 6th to 10th சோஷியல் புத்தகம். அந்த சோஷியல் புத்தகத்தில் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் மட்டும்தான் நான் படித்தேன். அண்ட் 11th 12th பாலிட்டி, 11th 12th எக்கனாமிக்ஸ், 11th 12th ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் நான் படித்தேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. தேர்ட் ஒன் ஸ்டடி டேபிள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக டைம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 10 மாதத்தில் நம்ம கிளியர் பண்ணுறோன்னா அதுக்கான எஃபர்ட் நம்ம 100% கொடுத்துருந்தா தான் கிளியர் பண்ண முடியும். என்னோடய ஸ்டடி டேபிள் எப்படி இருந்ததுன்னா 21 days டைம் டேபிள் தான் இருந்தது. ஸோ அதை நான் 3 டைப்பாக பிரிச்சுப்பேன் என்னோடய ஸ்டடி டேபிளே. ஒன்று அந்த 21 days ஷெடியூல் போட்டிருப்பேன், அடுத்து வீக்லி ஷெடியூல் போட்டிருப்பேன், அப்புறம் டே ஷெடியூல் போட்டிருப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே இந்த 3 புக்குள்ளே இருக்க டாபிக் முடிக்கணும்னா ஒவ்வொரு நாளைக்கும் நான் என்னென்ன டாபிக் முடிக்கணும் அப்படின்னு முதல் நாள் நைட்டு நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ இது மாதிரி படிக்கிறப்போ என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ எனக்கு ரிவிஷன் 7 days ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணவும் அந்த டைம் டேபிள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் படிக்கிறவங்க எல்லாமே பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் இந்த மிஸ்டேக் பண்ணேன். நம்ம இப்போ 10th சோஷியல் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒரு தடவை படிச்சிட்டேன் அப்படின்னா அதை அப்படியே தூக்கி வச்சுருவோம், நான் படிச்சிட்டேன் அப்படின்னு. நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ இல்லை யாராவது கொஷின் கேட்குறப்போ தான் நமக்கு தெரியுது அந்த டாபிக் நம்ம மைண்டில் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு. ஆப்ஷன் இருந்தால் தான் சொல்ல முடியும், இல்லைனா தெரியாமல் கூட போகலாம். ஸோ அதுக்கு என்னென்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்களோ ஆப்ஷன் இல்லாமல் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதுவரை நீங்கள் திருப்பி படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி பற்றி வேறு எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.